மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ரெண்டு பேருக்கும் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நிஷாவும் போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. இத்தனை வருஷம் கழிச்சு என் அக்கா கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷத்துல இருந்தேன். மல்லி அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டா. நான் கூட தாங்கிடுவேன். என் அக்காக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என் அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. எங்க அப்பா அக்கா மேல உயிரே வச்சிருக்காரு. எதுவா இருந்தாலும் சரி, இனிமே அந்த மல்லியை நம்ம சும்மாவே விடக்கூடாது. நிஷா, ரேணுகா இப்ப எப்படி இருக்கா? அவங்க ரேணுகாவை எங்க கூட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதா? என்ன மாமா, நீங்களும் அந்த மல்லியும் சேர்ந்து என் அக்காவை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இப்போ பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க. ஏ நிஷா, முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவோம் பாத்துக்க. நான் ரேணுகாவை எவ்வளவு நேசிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அவ மறுபடியும் வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நான் எதுக்கு ரேணுகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணோம்? நீ பேசுறதெல்லாம் சுத்தமா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. முதல்ல ரேணுகாவை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க அதை சொல்லு. நாங்க போய் ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கணும். நீங்க நேரடியா பண்ணீங்கன்னு நான் சொல்லல. அந்த மல்லி பண்ணாலும் நீங்க பண்ணதா தானே அர்த்தம். அந்த மல்லிக்கு கொம்பு சீவி விடுறது நீங்க தானே. இங்க பாரு நிஷா, மல்லி அப்படி சொல்லாத. மல்லி வெண்பாவை எப்படி பாத்துக்கிறாளோ அப்படித்தான் ரேணுகாவையும் பாத்துக்கிறா. நான் கூட ரேணுகாவை மறந்து இருந்திருக்கேன். ஆனா மல்லி அவளை மறந்ததே கிடையாது. அவ மேல இருந்து கண்ணை எடுக்காம குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறான். அப்படி பாத்துக்கிறா இப்படி பாத்துக்கிறான்னு கதை சொல்றீங்க. ஆனா அவளுக்கு நடந்த கெட்டதெல்லாம் அந்த மல்லி அக்காவை பாத்துக்கும் போதுதான். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா, என் அக்காக்கு ஏதாவது ஒண்ணாச்சு நான் அந்த மல்லியை சும்மாவே விட மாட்டேன். பதிலுக்கு அவளை கொன்னே போட்டுருவேன். அதெல்லாம் உண்மையா இருந்தா பேசிக்கலாம். முதல்ல ரேணுகா எங்க இருக்கா அதை சொல்லு. அக்கா போரூர் எஸ்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. நான் அங்கதான் போறேன் இப்போ. நீங்க கையோட அந்த மல்லியை கூட்டிட்டு வந்துருங்க. அவளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கையோட ஒப்படைச்சிட்டு தான் நான் மறுவேளை பாப்பேன். ஏய், முதல்ல நீ போன வை. மாமா, மரியாதையா அவளை கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல போலீஸ கூட்டிட்டு வந்து வீட்ல இருந்து அவளை அடிச்சு இழுத்துட்டு போவேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் அக்கா சும்மா படிக்கட்டுல இருந்து கீழே விழல. அந்த மல்லி அக்காவை தள்ளி விட்டுருக்கா. அத பார்த்தவங்க, சாட்சி, ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதனால கண்டிப்பா நான் அவளை ஜெயில தான் போடுவேன். கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. ஏய், வைடி போன. எங்க நிஷா என்ன சொன்னா? ரேணுகா அக்கா நல்லா இருக்காங்களா? எங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா? எஸ்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ரேணுகா அக்கா நல்லா இருக்காங்கல்ல? சரி வாங்க நம்ம உடனே போய் பார்க்கலாம். இல்ல மல்லி, நீ வர வேணாம். நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏன் என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க? இல்ல, இது வேற மாதிரி போற மாதிரி இருக்கு. அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. நீ அங்க வர வேணாம். வேற மாதிரி போகுதா? என்னங்க சொல்றீங்க? என்ன மாதிரி போகுது? மல்லி, அதெல்லாம் நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். நீ அங்க வர வேணாம். நான் அங்க போயிட்டு அங்க என்ன நிலவரம்னு சொல்லி உனக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நான் இங்க தனியா இருந்தா ரேணுகா அக்காக்கு என்ன ஆச்சோன்னு பயந்தே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருங்க. தயவு செஞ்சு நீங்க விட்டுட்டு போகாதீங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. மல்லி, நீ இங்கேயும் இருக்க வேண்டாம். நீ முதல்ல கிளம்பி அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு போயிடு. எதுக்குங்க? ஏன் நான் இங்கேயும் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க? நான் எதுக்கு அங்க போகணும்? மல்லி, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்றேன், நீ அங்க போயிடு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்களே, இதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க என்னதான் பிளான் பண்றாங்க? அந்த நிஷா உங்ககிட்ட என்ன சொன்னா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. மல்லி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அந்த டைம்ல உன் கை உனக்கே தெரியாம அவ மேல பட்டு அவ ஏதாச்சும் கீழே விழுந்துட்டாளா? மல்லி, மல்லி, என்னாச்சு உனக்கு? ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நான் தெரியாம உன் கை அவன் மேல பற்றுச்சான்னு தான் கேட்டேன். நல்லா யோசி. எப்படி அவ மாடிப்படியில இருந்து பின்பக்கமா விழுந்திருக்க முடியும்? யாராச்சும் கேட்பாங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். மல்லி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் ஆகணும். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க இருக்க வேண்டாம். நீயும் வெண்பாவும் அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. நான் உங்களை அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? வெண்பா, மல்லியம்மாவை பாத்துக்கோ. சரியா? மல்லி,
நான் போயிட்டு வந்துடுறேன். மல்லிமா, என்னாச்சு மல்லிமா? இவங்க பேர் என்ன? ரேணுகா டாக்டர். ரேணுகா. ரேணுகா, இவங்க கூட யார் வந்திருக்கா? அவங்க ரிலேட்டிவ்ஸ் வெளியில இருக்காங்க ஓ, டாக்டர். சரி, மத்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடுங்க. நான் உங்களை பார்த்துட்டு வரேன். ஓகே டாக்டர். டாக்டர், எங்க ரேணுகாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன் தான். எப்படி தலையில அடிபட்டுச்சு? டாக்டர், ரேணுகாக்கு எப்படி இருக்கு? ஆமா, நீங்க யாரு? இவன் என் தம்பி தான். உள்ள ரேணுகா இருக்கான்ல, அவ இவனோட முதல் ஒய்ஃப். ஏய், இப்ப அதுவா முக்கியம்? டாக்டர், இப்ப ரேணுகாக்கு எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சிட்டாளா? பேசுறாளா? இன்னும் கண்ணு முழிக்கல, ஆழ்ந்த மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க பிரெயின் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. தலையில அடிபட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது. அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல டாக்டர்? ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அவங்க தலையில எப்படி அடிபட்டுச்சு? இவனோட ரெண்டாவது ஒய்ஃப் மல்லி அவளை கீழே புடிச்சு தள்ளி விட்டாங்க. என்னது? ரெண்டாவது ஒய்ஃப் கீழே தள்ளி விட்டாங்களா? ஆமா சார், மாடி படியில இருந்து தள்ளி விட்டாங்க. நான் தள்ளாதன்னு சொன்னேன், கேட்காம தள்ளி விட்டுட்டா. ஏய், ரெண்டு பேரும் போய் பேசுனீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். எப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறீங்க? டாக்டர், மல்லி தள்ளி விடல, ரேணுகாவை தான் கீழே விழுந்துட்டா. அவ என்ன குழந்தையா மாமா? அவளா போய் கீழே விழுறதுக்கு? சண்டை தான். ரெண்டு பேருக்கு இடையில தள்ளு முள்ளு நடந்திருக்கு. ஆனா மல்லி கீழே தள்ளி விடலையா? நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு நியாயம். ஹலோ, இது என்ன பெரிய பஞ்சாயத்தா இருக்கு? மர்டர் அட்டெம்ப்ட் போல தெரியுது. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர், இனிமே தான் பண்ணணும். டாக்டர், டாக்டர், போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்குலாம் போக வேண்டாம். கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டுச்சு. நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சில இன்ஜுரிஸ் எல்லாம் நாங்க எங்க லெவல்ல வச்சு கூடாது. நாங்க உடனடியா இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டாக்டர், இது தற்செயலா நடந்தது. இது பியூர் ஆக்சிடென்ட். என்ன இவன் இந்த இதுக்கு மாதிரி எதுக்கு எல்லாம் போலீஸ்க்கு எல்லாம் பேசிட்டு போனோம்? எது மாமா தற்செயலா நடந்தது? மாடிப்படியில இருந்து தள்ளி விட்டுருக்கா. இப்ப கூட அவளை காப்பாத்த நினைக்கிறீங்க. சாருக்கு இருக்க அக்கறை கூட உங்களுக்கு இல்லல்ல? டாக்டர், நீங்க உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க பாருங்க, உங்க குடும்ப சண்டையில நான் தலையிட விரும்பல. ஆஸ் பர் ப்ரொசீஜர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்நேரம் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. மத்தத நீங்க பேசி தீர்த்துக்கங்க. பேஷண்ட பத்தி பேசணும்னா என்ன வந்து பாருங்க. நான் கிளம்புறேன். டாக்டர், டாக்டர், ஒரு நிமிஷம். டாக்டர், ஏய் ராஜேஸ்வரி, உன் கிரிமினல் வேலையை நிறுத்த மாட்டியா? உயிருக்கு ஒருத்தி போராடிக்கிட்டு இருக்கா, இங்கே வந்து உன் புத்தியை காட்டிக்கிட்டு இருப்பியா? இது என்னடா வம்பா போச்சு? என் கண்ணு முன்னாடி உன் மொத பொண்டாட்டி கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. உன் ரெண்டாவது பொண்டாட்டி மல்லி மனசாட்சியே இல்லாம பேசாம நின்னுட்டு இருக்கா. நாங்க ரெண்டு பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவளை காப்பாத்த முயற்சி பண்ணா எங்களையே நீ கிரிமினல்னு சொல்லுவியா? நிஷா, உங்க மாப்பிள்ள பேசுற பேச்சு பாத்தியா? ஏய் ராஜேஸ்வரி, உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். முத பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி இதெல்லாம் தேவையா இருக்கும்? ஊருக்கே டமார் அடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன? அதுதானே உண்மை. உண்மைய சொன்னா உனக்கே வலிக்குது. மாமா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் அக்கா உங்களுக்கு மொத பொண்டாட்டி தானே? நானும் பாத்துட்டே இருக்கேன். என் அக்காவை பொண்டாட்டி ஸ்தானத்துல வெச்சு பார்க்கவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஏய் நிஷா, நீ வர புரியாம உளராத. ரேணுகா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி காப்பாத்தணும், என்ன செய்யணும்ங்கறத இப்ப பேசி முடிவெடுக்கணும். நீ சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க. அதே நேரத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறத பத்தியும் நீ பேசணும். ஏன்னா இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இல்ல. அதுக்கு நாங்க ரெண்டு ஐ விட்னஸ் வேற இருக்கோம். ஏய் ராஜேஸ்வரி, இது அட்டெம்ப்ட் மர்டர்னு உனக்கு தெரியுமா? மனசாட்சி இல்லாம போய் சொல்லிட்டு இருக்க நீ. விஜய், இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அங்க இருந்தவங்க நாங்க. எங்களுக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா? என்ன ரஞ்சினா சொல்றது? நான் தானே ராஜுமா தள்ளி விட்டுறாதன்னு கத்திட்டு இருந்தேன். ச்சே, ரெண்டு பேரும் பச்சையா போய் சொல்றீங்க.
நீங்க ரெண்டு பேரும் அங்க இல்லவே இல்ல, வெளியில போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ரேணுகா கீழே விழுந்திருக்கா. மல்லி தான் வெளியில ஓடி வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த நரேட்டிவை நீங்க செட் பண்ணிருக்கீங்க. சபாஷ் விஜய், நீ சொல்ற கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன இந்த கதையை உன் மல்லி சொன்னாலா? பா, செம்ம இமேஜினேஷன் போ அவளுக்கு. நாங்க அங்க இல்லையா? சரி சரி சரி, போலீஸ் வரட்டும். அங்க நடந்த விஷயத்தெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் புட்டு புட்டு வைக்கிறோம். அப்ப தெரியும் நாங்க அங்க இருந்தோமா இல்லையாங்கிறது. போலீஸ்க்கு போனா நம்ம குடும்பமானம் தான் போகும். அது உனக்கு புரியலையா? என்னது குடும்பமானமா? குடும்பமானம்னு உன் குடும்பத்துல எதுக்கு என்ன சேர்க்கிற? உன் மானம் போகும், உன் பொண்டாட்டி மானம் போகும். அது போனா எனக்கு என்ன? என்ன இருந்தாலும் கண்ணு முன்னாடி பார்த்த கொலை முயற்சிய எங்களால மறைக்க முடியாது மாமா. அத நாங்க போலீஸ் கிட்ட சொல்லதான் செய்வோம். ஏய் ரஞ்சிதா, அரைஞ்சிருவ சொல்லிட்டேன். பேசாம இரு. மல்லி இந்த காரியத்தை பண்ணல. நீங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ மனசுல பகையில வச்சுட்டு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மாமா, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? உள்ள என் அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ பொழைப்பால மாட்டாளானே தெரியல. அதுக்காக கொஞ்சம் கூட பதட்டப்படாம எப்படி மல்லிக்காக இப்படி வாதாடிட்டு இருக்கீங்க? நிஷா, அதுக்காக உண்மைன்னு ஒண்ணு இல்லாம போயிடாது. இவங்க ரெண்டு பேரும் சொல்றது பச்சை பொய். அநியாயமா மல்லி மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? மல்லி 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 மல்லி, எப்ப பார்த்தாலும் மல்லிதான். மல்லி இல்லாம நீங்க இருக்கவே முடியாதா? எப்பவுமே அவளே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏன் அக்காவை எப்படி உங்களால நினைக்க முடியும்? ஏய் நிஷா, நீ புரியாம பேசுற. அது வேற இது வேற. இவங்க ரெண்டு பேரும் மல்லி மேல ஒரு கொலை பழிய சுமத்த பாக்குறாங்க. அதை என்னால வேடிக்கைலாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. பழியா இல்லையான்னு போலீஸ் இங்க வந்தா தானே தெரியும். நாமளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியுமா? ஆமா மாமா, போலீஸ் வரட்டும், அவங்க முடிவு பண்ணட்டும். ஓ, போலீஸ் வேணான்னு சொல்றேன். நிஷா, நீயாச்சும் புரிஞ்சுக்கோயேன். இல்ல மாமா, அதான் சரி. போலீஸ் வரட்டுமே. மல்லி பக்கம் உண்மை இருக்குன்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது. நானே எங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா போலீஸ வர சொல்றேன். ராஜிமா, ஏன் இப்படி கோவமா எடுத்துட்டு வரீங்க? முட்டாளா நீ? உன்கிட்ட நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? அந்த நிஷா வரத்துக்குள்ள ரேணுகா கதையை முடிச்சிருந்தானே சொன்னேன். ஏன் எனக்கு என்ன அப்படியே நின்ன? ராஜிமா, நாங்க போய் பார்த்தேன். நர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து உள்ள வந்துட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். டாக்டர் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நர்ஸும் வார்ட் பாயும் வெளியில போயிட்டாங்க. ரேணுகா மட்டும் அப்ப தனியா தான் இருந்தா. ஆனா நீ உள்ள போகாம சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு பேன முழிச்சிட்டே நின்ன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.